நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோமாக. பிள்ளைகளை அமைதியா இருங்கப்பா. பிரேயர் பண்ணும்போது பிள்ளைகள் அமைதியா இருங்க. பிரேயர் பண்ணும்போது பேச வேண்டாம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற பிதாவே, இந்த நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த நாளிலே உண்மை கூடி துதிக்கத்தக்க கிருபை தந்ததற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் இல்லத்தில் வருவதற்கு தடை செய்யாதவர்கள் என்று சொன்னீர்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொன்னீரே தேவனே. கர்த்தாவே, நாங்களும் சிறு பிள்ளைகளை போன்ற ஒரு மனதுள்ளவர்களாக இருந்து உங்களுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள நீர் எங்களுக்கு ஆசி வழங்கிட வேண்டும் கர்த்தாவே. நாங்கள் எடுத்து செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. இந்த நாளை காணாமல் எத்தனையோ பேர் உடைய சமூகத்தில் வந்திருப்பார்கள். இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி கர்த்தாவே. இந்த இடத்தில் உங்களை கூடி துதிக்கத்தக்க கிருபையையும் அதற்கான ஒரு ஸ்லாக்கியத்தையும் கொடுத்ததற்காக நன்றி சப்பா. இந்த நாளிலே மழைக்காலமாக இருக்கிறது. இருந்தாலும் எங்களுக்கு இந்த கூட்டத்தை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பினை தந்த உடைய கோடான கொடி கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. துதி கனம் மகிமை யாவையும் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 வெரி குட். சரி, இப்போ நம்ம ஒரு பாட்டு பாடுவோம். எல்லாம் சேர்ந்தாப்புல கை தட்டணும். தனித்தனியாக கை தட்டக்கூடாது. சவுண்ட் இல்ல. கொஞ்ச காலம் கொஞ்ச காலம் மேகங்கள் நடுவே இயேசு வருவார், தன்னோடு சேர்த்து கொள்வார். மேகங்கள் நடுவே இயேசு வருவார், தன்னோடு சேர்த்து கொள்வார். என்ன கூடவே வைத்துக் கொள்வார், என்ன கூடவே வைத்துக் கொள்வார். தனனா 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 உன் மாற்றம் அடைந்து முகமுகமாக இயேசுவை நான் காண்பேன். உன் மாற்றம் அடைந்து முகமுகமாக இயேசுவை நான் காண்பேன். இயேசுவை தொட்டு தொட்டு பார்த்தேன், இயேசுவை தொட்டு தொட்டு பார்த்தேன். தனனா 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 தனனா. சங்கீதக்காரன் தாவீதை காட்டி பாடச் சொல்லி கேட்டேன். நான் சங்கீதக்காரன் தாவீதை காட்டி பாட சொல்லி கேட்டேன். கூட பாடிடுவேன், சேர்ந்து நடனம் ஆடிடுவேன். தானன தனனா தானனா தானனா தனனா தானனா கொடு தானனா தனனா தானனா தானனா தனனா தானனா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் கை தூக்கு, மேலே கை தூக்கு. ஹல்லேலூயா. பிள்ளைகள் அமைதியாக இருங்க. பிள்ளைகள் அமைதியாக இருங்கப்பா. அரசு புத்தகம் நிறுவனத்தில் திருச்சி பிரிவை சேர்ந்த சகோதரர் கருப்பையா அவர்கள் இன்று உங்களுக்கான இந்த பொருட்களை வழங்கி இருக்கின்றார். குழந்தைகள் அமைதியாக இருங்க. அத்தோடு மட்டுமல்லாமல் இந்த புத்தகங்கள் உங்களுக்கு சகல வகையிலும் பயன்பட வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. தொடர்ந்து உங்களுக்கான
கூடுகைகள் நடைபெறும். உங்களுக்கான நலத்திட்டங்கள் கிரேஸ் கம்யூனிட்டி மிஷன் சார்பாக வழங்கப்படும். அதற்கான அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கான பிரயாசங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் வந்து எல்லாம் நல்லா படிக்கணும், சும்மா வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, சரியா? அது நெக்ஸ்ட் மீட்டிங் வைக்கும்போது அதில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பேன் நான், நீங்கள் அதுக்கு பதில் சொல்லணும், புரியுதா இல்லையா? அதில் வந்து உங்களுக்கு வந்து டிராயிங் புக்ஸ் இருக்கு. ஹலோ, கேட்குதுங்களா? இப்போ இதில் வந்து ஒரு 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 கொஸ்டின் புக் ஒன்று போட்டிருக்கோம். அதில் நாங்கள் அந்த புக்கை வந்து நீங்கள் படிக்கணும். யோவான் சுவிசேஷம்னு ஒரு புக் இருக்குது. அதில் வந்து சில கேள்விகளை கேட்பேன். அது பதில் சொன்னவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது, சரியா? உங்களுக்கு வேணுமா ப்ரைஸ் வேணுமா வேணாமா? சரி, ஆனால் நீங்கள் வந்து எல்லாருமே அந்த புக்கு படிக்கணும். படிச்சுட்டு அதோட சில கேள்விகளை கேட்பேன், பதில் சொல்லணும், சரியா? இப்போ ஏசப்பா எத்தனை பேருக்கு பிடிக்கும்? உங்களுக்கு எல்லாரும் ஏசப்பா பிடிக்குமா? பிடிக்குமா? அல்லையா சொல்லு. பிடிக்குமா? ஓகே, வெரி குட். நீங்கள் என்ன பண்ணணும், அந்த புக்கை வந்து நல்லா படிக்கணும். டெய்லி வந்து ஏசப்பா எனக்கு வந்து நல்லா படிப்பு வரணும், நான் நல்லா படிக்கணும், நல்லா மார்க்ஸ் வரணும், எங்கள் அப்பா அம்மா பேச்சு கேட்கணும், டீச்சர்ஸ் பேச்சு கேட்கணும்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும், கடவுள்கிட்ட சொல்லணும். நான் சொல்கிறது கேட்குதா? சரியா? இதே மாதிரி அதுதான் நான் சொல்கிறேன். டெய்லி வந்து ஒரு அதிகாரம் படிக்கணும், அதில் வசனம் படிக்கணும். அப்போ கடவுள் உங்களுக்கு என்ன பண்ணார், நல்ல ஒரு அறிவு கொடுப்பார் உங்களுக்கு, சரியா? பார்த்தீங்களா? நீங்கள் பேசிட்டே இருக்கீங்க, பார்த்தீங்களா? பேசிட்டே இருக்காங்க, என்னன்னு பாருங்க. கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், சரியா? இப்போ நாங்கள் வந்து யூகேஜிலேருந்து 6th எல்லாருக்கும் வந்து பிரிச்சிருக்கோம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் புக்ஸ் வாங்கி கொடுக்குறேன். இப்போ அந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கணும், நல்லா யூஸ் பண்ணணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது, சரிங்களா? சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை வந்து ஆசீர்வதிப்பார். திரும்பி வந்து நாங்கள் இதே போல் வந்து நிறைய மீட்டிங்ஸ் வைப்போம், சரியா? மீட்டிங் வைக்கும்போது உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுப்போம், சரியா? நீ நல்லா படிக்கணும், நல்லா வந்து டீச்சர்ஸ் உங்கள் அப்பா அம்மா பேச்சு கேட்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் நாங்கள் போட்டுக்கோம் யோவான் சுவிசேஷம், அதை படிக்கணும். படிச்சுட்டு அந்த கேள்விகளை கேட்போம். அடுத்த மீட்டிங்கில் பதில் சொன்னவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரைஸ் உண்டு. நன்றி, தேங்க்யூ. இப்போ உள்ள காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கான அந்த எழுத்து பயிற்சி, வாசிப்பு பயிற்சி வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதை மறுபடியும் மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இதை நம்ம பண்ணுறோம். ஏன்னா இப்போ எல்லாமே உங்களுக்கு செல்ஃபோன் மூலமாக வந்துட்டதால புத்தகம் படிக்கிற பழக்கமே போயிடுச்சு பிள்ளைகளுக்கெல்லாம். அமைதியான பிள்ளைகள், அதனால் நீங்கள் செல்ஃபோன் பார்க்குறதுனால வந்து உங்களுக்கு வந்து கண்பார்வை தான் பாதிக்கப்படும். ஆனால் புத்தகம் படிக்கிறது அப்படி இல்லை. அது ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் படிக்க முடியும், அதுக்கப்புறம் படிக்க முடியாது. அதனால் முதலாவதாக அந்த யோவான் சுவிசேஷ புத்தகத்தை படிக்க வேண்டும். அப்புறம் வந்து இந்த எழுத்து பயிற்சிக்காகவும் வரைபட பயிற்சிக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற புத்தகங்களை நீங்கள் படிக்க வேண்டும். அதில் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அதனால் புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை பிள்ளைகள் அனைவரும் வாயில கை வைங்க. பிள்ளைகள் அனைவரும் புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து கடைப்பிடிக்கணும். புத்தகம் வாசிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதனால் வந்து தொடர்ந்து புத்தகங்கள் வாசிங்க, நல்ல நல்ல புத்தகங்களை தேடி படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு நாங்கள் வந்து ஒவ்வொரு கூட்டத்தின் போதும் உங்களுடைய தேவைகளை அறிந்து உங்களுக்குரிய பொருட்களை கிரேஸ் கம்யூனிட்டி மிஷன் வழங்கும் என்பதை அதன் செயலாளர் என்ற முறையிலே நான் உறுதி தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை இனிதே முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ஓகே, குட். யூகேஜி கொஞ்சம்
ஒளி விடுங்க. நீங்கிட்டு வாப்பா. நீங்கிட்டு வா. எல்லாத்தையும் எடுத்துக்கேன். இந்த வரேங்கண்ணே, ஒரு நிமிஷம். வர்ஷாவுக்கு இப்பொழுது வழங்கப்படுகிற பொருள் எடுக்கிறேண்ணே. எனக்கும் வருகிறார். வர்ஷினி அடுத்ததாக வந்திருக்கின்ற பெயர் மித்திரன். முதலாவது வகுப்பு மித்திரன். மித்திரன் வந்து பெற்றுக் கொள்ளுங்கள். மித்திரன் இல்லையா? அடுத்த நிலா. நிலா நிலா அந்த பையன் தன்னன். தன்னன் சுஜிந்த். சுஜிந்த் ரியா. ராகவி. ராகவி முதலாவது வகுப்பு ராகவி. ராகவி தர்சன். தர்சன் தர்சன் இருக்காங்க. வாங்க போ. தர்சன் வாங்க. அடுத்தது கோபிகா. தர்சன் எங்க? அடுத்தபடியாக கோபிகா. கோபிகா கோபிகா வாங்க. கோபிகா சுசந்த். சுசந்த் இருக்காப்லையா? ஹஸ்பண்ட் தான் சுசந்த் இல்லையா? சுஜன். சுஜன். சுஜன் இருக்காப்லையா? சரண். சரண் கொஞ்சம் பாதை தம்பி. பாப்பா நீங்க பேர்லாம் உட்காருங்க. நீங்க பேர்லாம் உட்காருங்க. முகில் இருக்காப்லையா? உன் பேரை கொடுத்தாங்கன்னா தயவு போய் வாங்கி. முகிலுக்கு அடுத்தது சுஜிந்த். சுஜிந்த் பஸ் ஸ்டாண்டர்ட். பேரை எப்படா தெரியும்? அடுத்தது யூகேஜி கிறிஸ்வந்த். எல்கேஜி கிறிஸ்வந்த். ஆலையா கிறிஸ்வந்த். ரைட்டு. கவின். அடுத்த மீரா. தியா. தனிஷ். 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 ஆதி.
ஆதி, பிரகதீஷ், பிரகதீஷ். வாங்கினவங்க அந்த புக்ஸ் நோட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு போயிருங்க. வாங்காதவங்க மட்டும் இருங்க. சவுண்டு கொடுக்காது. சவுண்டு போட்டீங்கன்னா நோட்டு கிடையாது. எல்கேஜி முடிஞ்சு செகண்ட் ஸ்டாண்டர்டு இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட். யாசிங்க, சாதனா, மீதி பேர்லாம் உட்காருங்க. மீதி பேர்லாம் உட்காருங்க. சாதனா, பா, வாங்கினவங்க பேருங்க. அவங்க பாருங்க, அங்க வந்து கூட்டமா இருந்தா இங்க நோட்டு கிடைக்காது. பிள்ளைங்க போயிட்டான். எல்லாருமே உட்காருங்க அவங்க சீட்ல. பாதையில யாருமே நிக்காது. அமைதியா வாங்க எல்லாம். சாதனா, வர்ணா, ஹர்ஷன். வரிசையா நில்லுங்க. எல்லாத்துக்கும் தானே கொடுக்குறாங்க. அப்படியே உட்காருங்க. எல்லாம் இருக்கு போறீங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்பா நான் படிச்சுட்டவங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் இங்க இருக்கணும். தேர்ட் ஸ்டாண்டர்ட்லாம் இங்க இருக்கக்கூடாது. தெரியுமா? செகண்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் வாங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும் வாங்க. ரெண்டாவது மட்டும். கொஞ்சம் அமைதியா இருங்க. அமைதியா இருந்தாலும் கொடுக்க முடியும். செகண்ட் ஸ்டாண்டர்ட் முடிஞ்சா அது 3ஆம் கிளாஸ். தேர்ட் ஸ்டாண்டர்ட் 3 சொல்றவங்க மட்டும்தான் வரணும். மட்டும் தேர்ட் ஸ்டாண்டர்ட். அந்த பாப்பா வாங்கி கொடுத்தா டோக்கன் நானே யாருக்கும் கொடுக்காதீங்க சொல்லிட்டேன். என்னோட டோக்கன் பாருங்க. தேர்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும் அவன் வாங்கிக்குவான். நகுல்ராஜ், கௌசியா, யாழினி, தீபிகா, மோகனப்பிரியா, நிஜான், பிரகாஷ், வர்சன், சிவா, அப்துல் ரஹ்மான், நந்தினி, பூந்தமி, சிவராஜ், பிரவீன்ராஜ், திவ்யா, 10 பேரா கொடுங்க. வருண், சிவராம், துளசி, நித்யஸ்ரீ, தருண், ஹர்ஷன், ஹவுசிகா, தேவா. நீங்க மட்டும்தான் வாங்கணும். பள்ளியத்தில் படிக்கிறீங்களா இல்லையா? பள்ளியத்தில் படிக்கிறீங்களா இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் பின்னாடி நிற்க மாட்டீங்களா? கூப்பிட பேரை மட்டும் வந்து பாருங்க, 3ஆம் கிளாஸ் பிள்ளைங்க சூப்பரா லைன்ல வந்து வாங்கிங்க. இவங்க வாங்கிக்கிட்டு தூக்கம் போடக்கூடாது.
3ஆம் கிளாஸ் பிள்ளைங்க அப்படியே லைனில் அப்படி வந்து கீழே வாங்கிட்டு அப்படி போயிட்டு இருக்குங்க. அதே மாதிரி இருக்கணும். அப்படியே வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடணும். டோக்கன் வச்சிருந்தா மட்டும்தான் வரங்க. டோக்கன் இல்லாமல் லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். படிச்சிருக்க பேருக்கு டோக்கன் கையில் இருக்கணும். மற்ற பிள்ளைங்களா இல்லை, அடுத்ததான் படிப்போம். 3ஆம் கிளாஸ் மட்டும்தான் இங்கே கேள்வி அடிக்கணும். 3ஆம் கிளாஸ் மட்டும்தான் கேள்வி அடிக்கணும். மூணாம் கிளாஸ் முடிஞ்சிச்சு. இப்போ 4ஆம் கிளாஸ் படிக்கிறேன், 3rd ஸ்டாண்டர்ட். சத்யபிரியா, ஆதிஸ்ரீ, தரண்யா, அஸ்வன், அஜய், பாலதர்ஷினி, ஜெயக்குமார், யோகேஸ்வரி, கிருஷ்ணா பிரசாந்த், சந்தோஷ், கேசவா, கிருஷ்ணன் ராவ், பிரிதிஷ் ராவ், ஜெயக்குமார். இவங்க மட்டும் கீழே இல்லைங்க, மீதி பேர்லாம் போங்க. இப்போ அப்படியே மட்டும்தான் லைனில் நிற்கணும். டோக்கன் கையில் வச்சுருக்கணும். டோக்கனை கொடுத்து தான் வாங்கணும். வாங்கிக்கோங்க அம்மா. சத்யா இந்த 3ஆவதுல ஒரு பையன் மீனா ஃபாலோ பண்ணிக்க. 4ஆம் கிளாஸ் மட்டும்தான் நிற்கணும். மெத்த பிள்ளைங்க நிற்கக்கூடாது. மெத்தவங்களா பெரியவங்களா பார்த்தேன். வீடியோ கவரேஜ் பண்ணுவாங்க. சரிண்ணே, வீடியோ கவரேஜ் இருக்காங்க. பெரியவங்க வரக்கூடாது. இங்க பாரு பாப்பா, இங்க பாதையில நிக்காதீங்க. பாதையை விட்டு ஓடுங்க. பெரியவங்க வாங்கினவங்க திரும்பி வரக்கூடாது. டோக்கன் உள்ளவங்க மட்டும்தான் வரணும். பாதையில நிக்க கூடாது. வாங்கிட்டு போயிடணும். ஃபோர்த் ஸ்டாண்டர்டு படிக்கிற பாருங்க. லைன்ல அப்படியே வர பேர் ஆகாஷ், சர்வேல், யுவன், நித்திகா, இனியா, தேவஜா, யோசியா, ஜேசு, வேகடி. ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் நிக்கணும். கீழே நிக்கணும். பின்னாடி வரக்கூடாது. கூட்டம் பண்ணக்கூடாது. சத்யா தன்யா, புகழ், அகல்யா, கிச்சனா. சின்ன பையனுக்கு எடுத்து கொடுத்து. எத்தனை ஸ்டாண்டர்டு? எல்கேஜி பையனுக்கு எடுத்து இருங்க, கொஞ்ச நேரம் இருங்க. லாஸ்ட்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நோட்ல எழுதிருக்கவங்க கொடுப்போம். அதுக்கப்புறம் லாஸ்ட்ல கொடுத்துக்கலாம். லாஸ்ட்ல கொடுத்துக்கலாம். டெக்னிக்கா தொந்தரவு பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நோட்ல எழுதிருக்கவங்களுக்கு டோக்கன் வச்சிருக்கோம். கொடுத்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். அட இருங்க, இங்க பாருங்க. 5ஆம் கிளாஸ் பிள்ளைங்க கொடுத்துருக்காங்க. 5ஆவது போயிட்டு பாப்பா தகவல் கொடுத்துருக்கீங்க. எல்கேஜி பிள்ளைங்களுக்கு எங்க இருக்கு பாப்பா? வாங்கினவங்க கிளம்பிருங்க. வாங்காதவங்க மட்டும் உட்காருங்க. வாங்கினவங்க வீட்டுக்கு போயிருங்க. டேய் தம்பி, வாங்கிட்டீல கிளம்பு. வாங்கினவங்க இங்க சண்டை போட்டு இருக்க கூடாது. கூட்டம் பண்ணக்கூடாது. வாங்கினவங்க அப்படியே வீட்டுக்கு கிளம்புங்க. அடுத்து 3rd ஸ்டாண்டர்ட் 6ஆம் வகுப்பு சுஜானா, ராகவி, ஹாசன், சாதனா, சகானா, விஷ்ணு, தீபக், ரோகிணி, லக்ஷனா, கபிக், வர்ஷினி, அபுபக்கர். பாப்பா பேர் எடுக்கணும். டோக்கன் இருக்கணும். அந்த பாப்பா
அது எத்தனை டோக்கனுக்கா இல்லை அவங்க கொடுத்துருங்க டோக்கன் எங்கிட்ட இருக்காரு டோக்கன் வந்தது தெரியலையே. பாப்பா அந்த சாக்கெல்லாம் வேணான்னா அந்த ஓரத்தில் எடுத்து வச்சிருங்க. என்ன இருக்கா பாருங்க இருக்கு பாருங்க தனியா போ டோக்கன் மிஸ் பண்ணிட்டு சொல்லி வாங்கு. 600 தருவாங்க, இருங்க இருங்க லாஸ்டா தருவாங்க. சரி பாப்பா இப்ப யாருமே டோக்கன் வாங்கினவங்க எல்லாமே டோக்கன் நீ எத்தனாவது டோக்கன் வாங்கி வாங்காதவங்க மட்டும் இங்க உட்காருங்க, மீதி பேர்லாம் கிளம்புங்க. போங்கடா. வாங்கினவங்க பாருங்க, டோக்கன் வச்சிருக்காங்க போங்க. வாங்கினவங்க இங்க முன்னாடி வாங்க, முன்னாடி பாருங்க. போப்ல டோக்கன் இல்லாதவங்க மட்டும் முன்னாடி பாருங்க. ஏய் உட்காருங்க, சேர்ல உட்காருங்க. சத்யா சத்யா இந்த தம்பிக்கு ஃபர்ஸ்ட் குட்டி பையன். வாங்க எல்லாருமே கிளம்பிடணும், யாருமே இங்க இருக்கக்கூடாது. வாங்கிட்டே கிளம்பு. அண்ணா இருங்கண்ணே ஒரு நிமிஷம் அப்படியே நிற்கிறேன். ஏய் பாப்பா இவனுக்கு ஒரு ஜூஸ் போடுறோம். இவனுக்கு வர்ஷினி வர்ஷினி அடுத்ததாக வந்திருக்கின்ற பெயர் தன்னன். தன்னன் சுஜிந்த் சுஜின் கூட்டம் மட்டும் போங்க. எல்லாம் எதுக்கு போறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட் பாப்பா இப்ப நான் படுத்துட்டவங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் இங்க இருக்கணும். தேர்ட் ஸ்டாண்டர்ட்லாம் இங்க இருக்கக்கூடாது தெரியுமா? செகண்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் வாங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும் வாங்க. ரெண்டாவது மட்டும் கொஞ்சம் அமைதியா இருங்க, அமைதியா இருந்தாலும் கொடுக்க முடியும். செகண்ட் ஸ்டாண்டர்ட் முடிஞ்சா அது 3ஆம் கிளாஸ். தேர்ட் ஸ்டாண்டர்ட் மூணாவது சொல்றவங்க மட்டும்தான் வரணும். மட்டும் தேர்ட் ஸ்டாண்டர்ட் அந்த பாப்பா வாங்கி கொடுத்தா டோக்கன் நாம யாருக்கும் கொடுக்காதீங்க சொல்லிட்டேன். என்னோட டோக்கன் பாருங்க, தேர்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும் அவன் வாங்கிக்குவான். நகுல்ராஜ், கௌசியா, யாழினி, தீபிகா, மோகனப்பிரியா, நிஜான், பிரகாஷ், வர்சன், சிவா, அப்துல் ரஹ்மான், நந்தினி, பூந்தமி, சிவராஜ், பிரவீன்ராஜ், திவ்யா, அண்ணே 10 பேரா கொடுங்க. வருண், சிவராம், துளசி, நித்யஸ்ரீ, தருண், ஹர்ஷன், ஹர்ஷிகா, தேவா. நீங்க மட்டும்தான் வாங்கணும். பள்ளியத்தில் படிக்கிறீங்களா இல்லையா? பள்ளியத்தில் படிக்கிறீங்களா இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் பின்னாடி நிற்க மாட்டீங்களா? கூப்பிட பேரை மட்டும் வந்து இவ்வளோ மேலே
பாருங்க 3ஆம் கிளாஸ் பிள்ளைங்க சூப்பரா லைன்ல வந்து வாங்குறீங்க. அண்ணே இவங்க வாங்கிக்கிட்டு மஸ்ட் கூட்டம் போடக்கூடாது. 3ஆம் கிளாஸ் பிள்ளைங்க அப்படியே லைன்ல அப்படி வந்து தீவா வாங்கிட்டு அப்படி போயிட்டு இருக்கணும். அதே மாதிரி இருக்கணும். அப்படியே வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடணும். டோக்கன் வச்சிருந்தா மட்டும்தான் வரங்க. போட்டிங்களால மாஸ்டர் பார்த்துக்கலாம். படிச்சிருக்க பேருக்கு டோக்கன் கையில் இருக்கணும். மத்தார பிள்ளைங்களா இல்லை, அடுத்ததான் படிப்போம். 3ஆம் கிளாஸ் மட்டும்தான் இங்கே கேள்வி அடிக்கணும். 3ஆம் கிளாஸ் மட்டும்தான் கேள்வி அடிக்கணும். மூணாம் கிளாஸ் முடிஞ்சிச்சு. இப்போ 4ஆம் கிளாஸ் படிக்கிறேன். 3rd ஸ்டாண்டர்ட். சத்யபிரியா, ஆதிஸ்ரீ, தரண்யா, அஸ்வந்த், அஜய், பாலதர்ஷினி, ஜெயக்குமார், யோகேஸ்வரி, கிருஷ்ணா பிரசன்ட், சந்தோஷ், கேசவா, பிரிசிங் ராவ், பிரிதிஷ் ராவ், ஜெயக்குமார். இவங்க மட்டும் கீழே நில்லுங்க. மீதி பேர்லாம் போங்க. இப்போ அப்படியே மட்டும்தான் லைனில் நிற்கணும். டோக்கன் கையில் வச்சிருக்கணும். டோக்கனை கொடுத்து தான் வாங்கணும். வாங்கிக்கிறோம்.